யோவான் எழுதின சுவிசேஷம். பிலாத்து பிரதியுத்தரமாக, அவ்வளோதாங்க. நான் எழுதினது சொல்லுங்களேன், நான் எழுதினது நான் சொன்னது தாங்க, நான் வச்சதாங்க சட்டம். இதெல்லாம் வீட்டில் நம்ம பேசுவோம். நான் வச்சதான் சட்டம். இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும், இது இப்படி தான் நடக்கணும், இது இவங்க தான் வீட்டுக்கு வரணும். இப்போ இந்த சில காரியங்களை ஒழுங்குகளை நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிறோம்ல, அது மாறுச்சுன்னா கோபம் வரும். அது கொஞ்சம் இடம் எல்லாம் மாறுச்சுன்னா நமக்கு கோபம் வரும். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு பிலாத், அவர் ஒரு ராஜா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ராஜாவாக இருக்கிற அவன் சொல்கிறான். தேங்க்யூ. அதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்கள் பார்த்திங்கன்னா, யூதருக்கு ராஜாவாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுடைய தலைக்கு மேலே அந்த பலகையை மாட்டின போது, அது யூதருக்கு ராஜா என்று அவன் சொன்னான்னு எழுது அப்படின்னு சொல்லி மாற்றி எழுத சொல்கிறாங்க. அந்த பரிசெயரும் சதிசெயர்லாம் வந்து, சதிசெயர் சதி பண்ணுறதுக்குன்னு வருவானுங்க போல், வந்து பிலாத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இதை நீ மாற்றி எழுது அப்படின்னு அவன் சொன்னான். இவர் யூதருக்கு ராஜான்னு சொல்கிறது அக்செப்ட் பண்ணலை, அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் அப்படி எழுதி வைக்கிற? ஒரு ராஜா சொன்னது தானே. ஒரு ராஜா சொல்கிறாரு, இவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு அவனை சொல்லிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எழுது, இவர் யூதருக்கு ராஜான்னு எழுதாத அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டதை மாற்றி எழுத சொல்லும்பொழுது பிலாத்து சொன்ன வார்த்தை இது. என்ன வார்த்தை? சத்தமாக சொல்லுங்க. நான் எழுதினது சொல்லுங்க சத்தமா. நான் எழுதினது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மாற்றவே முடியாது. சத்தமா சொல்லுங்க. மாற்றவே முடியாது. யாரு? ஒரு மனுஷன், சாக போகிற ஒரு மனுஷன், ஏதோ கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்தில் ராஜாவாக இருக்கிற, ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிற, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அவனே சொல்கிறான், நான் எழுதினதே. அல்லேலூயா. அதை ஒரு நாள் எவனுமே மாற்ற முடியாது. அல்லேலூயா. இங்கே இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து, தேங்க்யூ, உன் குடும்பத்தை குறித்து, உன் தலைமுறைகளை குறித்து நான் எழுதி வைத்த எந்த ஒரு எழுத்தில் ஒரு உறுப்பும் மாறவே மாறாது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நீனும் நானும் மாறி போறவங்க. சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவாங்க, வார்த்தைகள் மாறும். ஆனால் கர்த்தர் என்னை குறித்து எழுதி வைத்த ஒரு வார்த்தையும் மாறுவதே இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய வார்த்தையும் மாறாதுங்க. அதனால தாங்க எத்தனையோ முறை நான் மாறி இருந்தாலும், எனக்கு பல வருஷத்துக்கு முன்பதாக சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் நான் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் கிறுக்கி போட்டதே இல்லை. ஆமென், ஆமென். நான் சரியில்லைன்னாலும் அவருடைய வார்த்தை என்னை சரி பண்ணி அந்த வார்த்தையில் என்னை ஜெயிக்க வைக்கும். ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. கொலோசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், கொலோசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 14வது வசனம் 15வது வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நீங்க அப்படியே சொல்லணும். அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? இருந்த, நமக்கு அப்படின்றத விட எனக்கு எதிரிடையாக, எனக்கு கட்டளையால் எனக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சொல்லுகிறேன், உனக்கு எதிரிடையாய், உனக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்கள் எழுதப்பட்டுச்சோ, எந்தெந்த காரியங்கள் சொல்லப்பட்டதோ, அது அத்தனையும் என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே, அல்லேலூயா, எனக்கு எதிரிடையாக, தேங்க்யூ, கட்டளைகளால் எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை, தேங்க்யூ, அது குலைத்து போட்டு, அது என் வாழ்க்கையில், அது என் குடும்பத்தில், அது என் வீட்டில் நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து போட்டு சிலுவையின் மேலே ஆணி அடித்து என் ஆண்டவர் வெற்றி சிறந்தது எத்தனை உண்மையோ. தேங்க்யூ. இன்னைக்கு இந்த காலை வேளையில் சொல்லுங்க, என்ன விரோதமான வல்லமைகள் இருந்தாலும் நான் ஜெயிப்பேன். காரணம், தேங்க்யூ, அவனுடைய எழுத்தை ஆண்டவர் குலைத்து போட்டார். சத்துரு உன்னை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து எழுதின எந்த ஒரு எழுத்தும் ஜெயிக்கவே இல்லை, ஜெயிக்காது.
ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால கொஞ்ச நேரம் தான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொன்னதுதான். அவனை குறித்து அவளை குறித்து எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது, செய்யப்பட்டது. ஐயோ வச்சு செஞ்சிட்டாங்க, என்னென்னவோ காரியம் செஞ்சிட்டாங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா. நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு சிக்காய் மூளையில் படுத்துட்டு இருக்கு. பேச விட மாட்டார் கர்த்தர். இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்ற போறார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்கும் அதது வேளையில் எல்லாம் நடக்குது. என் பிள்ளைக்கு எதுவுமே நடக்கல, தடையா இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தடைக்கு மேல இன்னைக்கு ஒரு எழுத்தை எழுத போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க இப்படி தான் நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து, நம்மளுடைய கரண்ட் கண்டிஷனை பார்த்து நிறைய பேர் எழுதுவாங்க பாருங்க. நிறைய பேர் எழுதுவாங்க, தேங்க்யூ புள்ள சரியாக படிக்கலைன்னா இது 10ஆம் கிளாஸ் தேராது, புள்ள ட்ராக்கு கொஞ்சம் மாறி இருக்குன்னா இது உருப்படாது. இதெல்லாம் மனுஷனும் பிசாசும் சூழ்நிலையும் நமக்கு விரோதமான இருக்கிற வல்லமைகளை நம்மளை குறித்து எழுதுகிற எழுத்துக்கள். சரிங்களா? அந்த எழுத்தை அவங்க நம்மளை பார்த்து இப்போ எழுதுறாங்க, இப்போ பார்த்து எழுதுறாங்க. ஆனால் அவன் எழுதுறதுக்கு முன்பதாக, அவன் சொல்கிறதுக்கு முன்பதாக என் ஆண்டவர் என் கருவை தேங்க்யூ கண்டு அல்லேலூயா கருவிலே என்னை பார்த்து என் மேலே ஒரு எழுத்து எழுதி வச்சாரு. அவர் சொல்கிறாரு, நான் எழுதினதே அதை எந்த சக்தியால் மாற்ற முடியாது. காலம் நிறைவேறும் போது கர்த்தர் சொல்லுகிறார் இயேசுவின் நாமத்தினால அதை அவங்க வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். சில வார்த்தைகள் நம்மளை கலங்க பண்ணுது, சில வார்த்தைகள் நம்மளை பயமுடுத்துது, சில சூழ்நிலைகளை நிற்கவே முடியல. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ தைரியமா போ. அல்லேலூயா. அக்கினி இருந்தா, ஆறு இருந்தா, எது இருந்தா என்ன, நீ கடந்து போகிற சூழ்நிலையில் உன்னை குறித்து பேசினவர், உன்னை குறித்து எழுதினவர், உன்னை குறித்து திட்டம் பண்ணினவர் கூடவே இருக்கிறார். ஒரு வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம். இப்போ சமீபத்தில் தான் அந்த வசனத்தை கண்டுபிடிச்சேன். இத்தனைக்கும் பைபிளில் டெய்லி படிக்கிறவங்க. ஆனால் தேங்க்யூ, உங்களுடைய அதிசயங்களை காணும்படி, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தருளும். தாவீது சொல்லிட்டு நான் சொல்கிறேன், தாவீது எழுதுனதே எவ்வளோ சங்கீதங்கள். அந்த மனுஷன் சொல்லுகிறார், இதுக்குள்ளே நிறைய அதிசயம் இருக்குது, இதுக்குள்ளே நிறைய அற்புதம் இருக்குது, இந்த காரியங்களை தேங்க்யூ நான் பார்க்கும்படி. அப்போ பாருங்கள், ரெகுலராக வேதம் படித்தாலும் திடீர்னு ஒரு நாள் ஒரு வெளிப்பாடோடு ஒரு வசனம் அப்படி நிற்கும் பாருங்க. அது நமக்கு தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை குறித்து எழுதுனது சத்தமா சொல்லுங்க. இதுக்கு இடையில எது வேணா வரும், எது வேணா போகும், அதை பற்றிலாம் கவலைப்படவே படாது. நான் எழுதின என் வார்த்தைகளில் தேங்க்யூ பெரிய ஜெயம் இருக்குது, பெரிய வெற்றி இருக்குது. ஆனால் வார்த்தைக்கு விரோதமாக உங்கள் வாழ்க்கை இருக்கலாம், வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் அந்த மாதிரியான விரோதமான சூழ்நிலை வழியாக கடந்து போகலாம். கர்த்தர் சொல்லுகிறாங்க, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, ஒரு நாளும் கவலைப்படாத. உன்னை குறித்து என் ஆண்டவர் ஒரு நாளும் தப்பாக எழுதவே மாட்டார். உன்னை குறித்து தப்பாக பேசுகிறவன் உன் வீட்டை சுற்றி இருக்கிறான், உன் குடும்பத்தை சுற்றி இருக்கிறான். தப்பாக பேசுகிறவனை பார்த்து சொல்லு, என் ஆண்டவர் என்னை குறித்து ரைட்டாக எழுதி வச்சிருக்கிறாரு, நாள் வரும் அது நிறைவேறும். அல்லேலூயா. என்னை குறித்து அவர் ஒரு நாள் என்னை குறித்து அப்பா தப்பாக எழுத மாட்டார். நம்மளை பற்றி தேங்க்யூ. நம்ம வீட்டு, எனக்கு என் வீடு சென்னையில் இருக்குது. என்னுடைய தாய் வீட்டில் போயிட்டு என் அக்கா தங்கச்சிலாம் உயிரோடு தான் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. அக்கா தங்கச்சிகிட்ட கேட்டு பாருங்கள், இவங்களுடைய என்னென்ன தப்பு பண்ணாங்க, வாலிப வயசில், படிக்கிற வயசில் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு என்னை பற்றி கேட்டு பாருங்கள். ஒன்று கூட மறக்க மாட்டாங்க. பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என் பிள்ளையே காலேஜுக்கு படிக்குது. அப்படின்னா கூட நான் காலேஜில் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், படிக்கிற வயசில் என்ன தப்பு பண்ணேன், சின்ன வயசில் என்ன தப்பு பண்ணேன்னு அத்தனையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்கெல்லாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவ்வளோ தப்பு பண்ணியும், அவ்வளோ மீறுதல் பண்ணியும் தேங்க்யூ என்னை குறித்து என் ஆண்டவர் சொன்னதை அவர் மாற்றவே இல்லை. என்னை ஒரு நாளும் பழுதுள்ளவளாய் அவர் பார்க்கவே இல்லை. நீ சரியில்லை, அதனால் நான் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வார்த்தையை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதே இல்லைங்க. இயேசுவின் நாமத்தினால நான் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் என் ஆண்டவர் சொன்னதே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை குறித்து எழுதுனதே அவர் நிச்சயம் எழுதி முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களுக்கு எதிரிடையா, உங்களுக்கு விரோதமாய் கட்டளையா என்ன காரியங்கள் எழுதப்பட்டதோ, எது செய்யப்பட்டதோ அதை கர்த்தர் இந்த காலை ஆராதனை முடியறதுக்குள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கையெழுத்தை குலை
குலைத்து, அந்த கையெழுத்தை குலைத்து, ஓ அதை சிலுவையில் ஆணி அடித்து என் ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறக்க பண்ணுவார். அது இனி உன் நடுவில் இராது. நீ உன்னோட போராடின வல்லமைகளை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆமென், ஆமென். நான் சொன்னல, வேதத்தை ரெகுலராக வாசிக்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வசனம் அப்படி தொக்கா வந்து நின்றுச்சு. ஐயோ, அந்த வசனத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இதே யோவானில் எத்தனையோ வசனங்களை எத்தனையோ முறை படித்தாலும் திடீர்னு ஆண்டவர் கண்களை திறக்கும்போது இந்த வேதத்தில் நான் யூஸ் பண்ணுற என் பைபிளில் நான் படிக்கிற அதே யோவானில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு சொல்லி நான் தேவனை அதிகமாக மகிமைப்படுத்தினேன். அந்த வார்த்தை தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தது. அந்த வார்த்தையை நீங்களும் கவனிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தின் 7வது வசனத்தின் கடைசி பகுதி 13:7. நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். அந்த வார்த்தை மட்டும், இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது நீ அறியாய். தமிழ் வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அறியாய் அப்படின்னா என்னது? உனக்கு தெரியாது, உனக்கு சொன்னாலும் புரியாது, இப்போ ஒன்றுமே புரியாமல் தான் இருக்கிற. எவ்வளோ பேர் சொல்லி நம்ம சொந்த குடும்பம் தான், நம்ம 10 மாதம் சுமந்து எடுத்த பிள்ளைகள் தான். என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படி சொல்கிறோம். இது என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லை? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இப்போ உனக்கு தெரியல, இப்போ உனக்கு புரியல. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளை தான், ரட்சிக்கப்பட்ட ஆள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் தான், ஊழியம் கூட செய்கிறோம். ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, இப்போ உனக்கு தெரியல, இப்போ உனக்கு புரியல, இப்பொழுது நீ அறியாய். ஆனா எப்பொழுது நீ மக்கு மாதிரி உட்கார்ந்துருக்க மாட்ட. நாள் வரும், நாள் வரும். ஏன் உன்னை மாத்திரம் கர்த்தர் இந்த பாதையில நடத்துகிறார்? ஏன் உனக்கு மாத்திரம் இந்த இழப்பு? ஏன் உனக்கு மாத்திரம் இந்த தனிமை? உனக்கு மாத்திரம் ஏன் இந்த அக்கினி? உனக்கு மாத்திரம் ஏன் இந்த ஆறு? உனக்கு மாத்திரம் ஏன் இந்த இழப்புன்னு தேங்க்யூ. ஒரு நாள் வரும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? என் வாழ்க்கையில சிங்க போல பிரச்சனை வந்தது. நான் சொன்ன சிங்கத்தை மோதணும்னா ஒரு சிங்கம் தான் நிற்கணும். ஐயோ, நான் ஒரு பயந்தாங்கோலி, என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, சிங்கத்தெல்லாம் நிற்க வைக்காதீங்க ஆண்டவரே, நான் சாதாரண ஒரு ஆள். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருமா, நீ சாதாரண ஆள் தான், தேங்க்யூ, அது உலகத்துக்கே தெரியும். ஆனால் உனக்கு மேலே உனக்குள்ளே இருக்கிற தேவ திட்டம் பெருசு. அந்த பெரிய திட்டத்துக்கு முன்பதாக, அந்த பெரிய நோக்கத்துக்கு முன்பதாக தேங்க்யூ, பால சிங்கமே வந்தாலும் சிங்கம் உனக்கு முன்னாடி தோற்று போகும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கம் பெருசு இல்ல, உனக்குள்ள இருக்கிற யூதா கோத்திரத்து சிங்கம் பெரியவர். தாவீது வாழ்க்கையில ஏன் சிங்கம் வந்தது? ஒத்தாலா நிக்கிறான், வாலிப பிள்ளையா நிக்கிறான். கொஞ்சம் பலசாலியா இருந்தாலும் பரவாயில்ல, வாலிப பிள்ளையா வனாந்திரத்தில் ஒத்தாலா நிற்கிறவனுக்கு விரோதமாக சின்ன ஒரு கரப்பாம்பூச்சி, சின்ன ஒரு பூரான், இதெல்லாம் விடலாமே. நம்ம பிள்ளைங்க கரப்பாம்பூச்சி வந்தாலும் என் பொண்ணுலாம் ஊரையே கூட்டிடும். அதுலேயே தெரிஞ்சிடும் ஏதோ வீட்டில் சின்னதாக ஒரு பூச்சி வந்திருக்குது. கத்தும் பாருங்க, மொமேன்னு என்னமோ ஏதோ வந்து ஏதோ கொள்ளை அடிச்சிட்ட மாதிரி, ஏதோ ஒன்று பண்ணிட்ட மாதிரி. பார்த்தா சின்ன கரப்பாம்பூச்சி, அதுக்கு அப்படி கத்தும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், வயசுக்கு ஏற்ற மாதிரி, அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்க்யூ, அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை அனுப்பலாம்ல. நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அநேக சவால்களை பார்த்துட்டேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அநேக சிங்கங்களை பார்த்துட்டேன், அநேக தேங்க்யூ கரடிகளை பார்த்துட்டேன், அநேக துரோகிகளை, நம்பிக்கை துரோகிகளை பார்த்துட்டேன், அநேக நஷ்டங்களை பார்த்துட்டேன், அநேக வெட்கங்களை பார்த்துட்டேன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் என்னை மட்டும் பார்க்க வைக்கிறாரு? ஏன் என்னை மட்டும் இந்த பாதையில் நடத்துகிறாரு? எனக்கு புரியல, எனக்கு தெரியல. நான் என்ன பாவம் செஞ்சேன்? யார் என்ன பாவம் செஞ்சேன்? இப்படி தானே கேட்டுட்டு இருக்கிறோம். கர்த்தர் திட்டம் தெளிவா சொல்லுகிறார், இப்பொழுது நீ அறியாய். சத்தமா சொல்லுங்க, இனிமே நீ அறிவாய். என்ன அறிய போற? தேங்க்யூ லார்ட். ஏன் தாவீது அப்படி நடத்தினாருன்னா, தேங்க்யூ, தாவீதுக்கு தான் அவன் குடும்பத்தில் எவனுக்குமே இல்லாத ஒரு ராஜரீக அபிஷேகத்தை, ஒரு ராஜரீக சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒருபோது ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. நல்லா கையை தட்டி, வசனம் வரும்போது கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் உன்னை சொல்ல வைப்பார். இன்னைக்கு இதுதான் புலம்புறோம். இன்னைக்கு ஆவிக்குரியவங்கன்னு சொல்கிறவங்க என்ன நடக்குதுன்னே தெரியல சிஸ்டர், பாஸ்டர் என்ன நடக்குதுன்னே புரியல பாஸ்டர், என்னென்னவோ நடக்குது. நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் வேற வேற நடக்குது. ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய். ஆமென்.
ஆமென். அறிஞ்ச பிற்பாடு நேரமா சொல்லுவேன், தேங்க்யூ, சகலமும் நன்மைக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், இதே ஆலயத்தில் ஆண்டவர் உன்னை நன்மையாய் நிற்க வைப்பார். ஓ தேங்க்யூ. தீமையை பார்த்த உன் வாழ்க்கையில் அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ எவ்வளோ தீமை, எவ்வளோ பாடு, எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வெட்கம், எவ்வளோ அவமானத்தில் இருந்த இந்த குடும்பத்தை இன்னைக்கு நன்மையாக மாற்றிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ சொல்லுவ, அன்றியும் அவருடைய தீர்மானத்திற்கு அழைக்கப்பட்டவர அவரிடத்தில் அன்பு கூர்ன எனக்கு என் கர்த்தர் நடத்தி வந்த பாதை, ஓ தேங்க்யூ, அன்னைக்கு புரியல, அன்னைக்கு அது தீமையான பாதை, அன்னைக்கு ஒரு வேதனையான பாதைன்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு நான் எழுந்து சொல்லுகிறேன், தேங்க்யூ, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது. ஆமென், ஆமென். என் ஆண்டவர் தீமையினால சோதிக்கிறவர் அல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், யார் வேணால் யார் எப்படி வேணாலும் நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசட்டும், ஆனால் என் பரலோகத்தின் தேவன் ஒரு நாள் என்னை தப்பாக பேசுனதே இல்லை, தப்பாக பார்த்தது இல்லை, தப்பாக யோசித்தது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேம்மா. ஆமேன், ஆமேன். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, என் கூட பிறந்த சகோதரிக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். தேங்க்யூ, இந்த வயசில் 10 வயசில் இவ இந்த தப்பு பண்ணா, 20 வயசில் இவ இந்த தப்பு பண்ணா மறக்கவே மாட்டாங்க. எதை நம்ம செஞ்ச எந்த தப்பும் மறக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு தேங்க்யூ. நம்ம செஞ்ச எவ்வளோ செஞ்சுருக்குறோம்ல, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அப்படியே பரிசுத்தமான மாறிட்டோமா. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம பண்ணது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் தேங்க்யூ, ஒரு ஊழியக்காரர் பயங்கரமாக அழுது ஜெபம் பண்ணார். 3 நாள் உபாசம் போட்டு, 2 நாள் உபாசம் போட்டு என்ன சொன்னார், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சாரிப்பா சாரிப்பா, அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி பயங்கரமாக ஜெபம் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. என்னடா இவன் பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் ஆண்டவரே வந்துட்டார். என்ன மன்னிக்க சொல்கிறேன் ஆண்டவரே, நான் அதை செஞ்சேன் ஆண்டவரே, நான் இதை செஞ்சேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், தேங்க்யூ இயேசுன்னு. அப்படியா? என்ன கேட்டாரா? அப்படியா? அதெல்லாம் செஞ்சியா, இதெல்லாம் செஞ்சியா? அம்மா, நம்ம செஞ்சது அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்றுமே செய்யாத மாதிரி வந்து உட்காந்துக்கிற. நம்ம செஞ்சது செஞ்சிட்டு இருக்கிறது தெரியுமா தெரியாதா? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கிறன்றது எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், நம்மளுடைய நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமே எங்கே இருக்கிறாருன்னு கேட்ட போது அவருக்கு தெரியலையா? ஆதாம் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையா? தோட்டத்தை உண்டாக்குனவரே அவர் தான், அவருக்கு தெரியாதா எந்த விருட்சத்துக்கு பின்னாடி நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு நீ ஒளிஞ்சிருக்க தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிட்டு என்ன கேட்குறாரு, ஆடம் வேர் ஆர் யூ? நீ ஏன் வந்து சொல்லு, நான் இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேள் அப்படின்னு தான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு அவர் கேட்குறார். ஆமென். இப்போ சொல்லுங்க, நீங்கள் செஞ்சது தெரியுமா தெரியாதா அவருக்கு? ஐயா, நீங்கள் செஞ்சது உங்கள் மனைவிக்கு தெரியுமானா கேட்குறேன். நீங்கள் நான் செஞ்சது அவருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்ச பிற்பாடு நேசிக்கிறாரா? மாத்தினாராமா? நேசத்தை மாத்திக்கல, வார்த்தையை மாத்தினாரா? மாத்திக்கல. திட்டத்தை மாத்தலன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிஞ்ச பிற்பாடும் இப்படி ஒரு அன்பா? தெரிஞ்ச பிற்பாடும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேங்க்யூ, நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்ச பிற்பாடு தானே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எல்லாம் என்னை பற்றி தெரிஞ்ச பிற்பாடு என்னை தெரிந்து கொண்டவர். தேங்க்யூ. இன்னைக்கும் நான் விழுந்து எழுந்திருக்கிற ஆளாக இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லார், உன்னை குறித்து நான் எழுதுனதே, உன்னை குறித்து நான் சொன்னதே, உன்னை குறித்து நான் போட்ட திட்டம் மாறவே மாறாது. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம், ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தின் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். என்ன சொன்னாரு? தேங்க்யூ. உனக்கு விரோதமா யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் நடக்காது. நான் உன்னை குறித்து என்ன நினைவு வச்சிருக்கணும்? தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளை குறித்து நான் நினைக்கிற நினைவெல்லாம் நடக்க வேண்டாம்னு ஜெபம் பண்றவனாலாம். நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நடக்க வேண்டாம். ஏன்னா என்னை காட்டிலும் என் பிள்ளைகளை குறித்து மேன்மையான திட்டம் என் அப்பாவுக்கு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நினைச்சதை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. யோபு சொல்லுகிறாரு, தேங்க்யூ, தேவரி சகலத்தையும் செய்ய, சத்தமா சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்திருக்கிறது
அப்போ நான் இன்னைக்கு இழந்துட்டேன். நான் எதையோ இழக்கக்கூடாதுன்னு இழந்துட்டேன். எனக்கு சுகம் போயிருச்சு, எனக்கு சொத்து போயிருச்சு, என் பிள்ளைங்க போயிருச்சு, எல்லாம் போனாலும் இதுக்கு இடையில, இதுக்கு நடுவில், இந்த இழப்பின் மத்தியில் வச்சு என்னை அழ வச்சு வேடிக்கை பார்க்குற தெய்வம் என் தெய்வம் இல்லை. மாறாக இந்த பாதையில் என்னை நடத்தின பிற்பாடு அவர் சொல்றாரு, ஆனாலும் தேங்க்யூலா, நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். இந்த சோதனைக்கு பிற்பாடு நான் பொன்னா விளங்குவேன் இயேசுவின் நாமத்தினால. இதன் நடுவில் அந்த மனுஷன் எழுந்து நின்று சொல்லுகிறாரு, இதல்ல எனக்கு குறித்திருக்கிறது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதாங்க தேவன் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. என்னை குறித்து அப்பா ஒரு காலம் தப்பா எழுதவே மாட்டார். ஐயோ தப்பா பேசிட்டேன், தப்பா சொல்லிட்டேன்னு ஒரு நாள் அதை மாற்ற மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன்னை குறித்து தப்பாய் சொல்லப்பட்டது, உன்னை குறித்து தப்பா எழுதப்பட்டதெல்லாம் இன்னைக்கு அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு கையை தட்டி, அல்லேலூயா, விரோதமான வல்லமைகள், குடும்பத்துக்கு விரோதமான வல்லமைகள், உன் சரீர சுகத்துக்கு விரோதமான வல்லமைகள், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு விரோதமான நன்மை, ஓ தேங்க்யூ, எல்லாவற்றையும் என் கர்த்தர் இன்னைக்கு அந்த விரோதமான வல்லமைகளை கர்த்தர் குலைத்து போட்டு, அவனுடைய கிரியைகளை குலைத்து போட்டு, அது உன் நடுவில் இராதபடிக்கு இயேசுவின் நாமத்தில். ஏதோ ஒரு காரியம் இல்லை, ஜெபிக்கிற வீடு தான், ஏதோ ஒரு காரியம் நடுவில் இருந்துட்டு என்ன வேதனைப்படுத்துது. தேங்க்யூ. எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், போவே மாட்டேங்குது. எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன், மாற்றமே வரல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன், இந்த நாளுக்காக காத்திருந்தேன். இந்த பகல் பொழுதுல அடுத்த சர்வீஸில் இந்த வார்த்தை வராது. இது உங்களுக்காகவே நான் எழுதினது. எத்தனை பேர் சொல்றீங்க என்னோட தனிப்பட்ட முறையில் ரொம்ப பர்சனலாக கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமென். தாவீதை குறித்து தேங்க்யூ. சவுல் ஒன்று எழுதுறான். அல்லேலூயா. என்ன எழுதுறான் தெரியுமா? ஏய், நீ சின்ன பையன், அவன் கோலியாத்து சிறு வயதுலேருந்தே யுத்த வீரன், நீ தோத்து போயிடுவ. அவன் முன்னாடி போய் அவன் கிட்ட சொல்கிறான், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ராஜா, நான் போய் கோலியாத்தை டீல் பண்ணுறேன், நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன். அல்லேலூயா. ஆனால் சவுல் அவன் மேலே ஒரு எழுதுறான். ஏன்னா அவன் சைஸை பார்க்குறான், அவன் வயசை பார்க்குறான், அவனுக்கு அவ்வளோதான். ஆனால் கோலியாத்தை அவன் பார்த்துட்டு, அவன் பெரிய மாம்ச மலை மாதிரி நிற்கிறான். நீ சின்ன பையன், உன்னை நம்பி அதை நான் அனுப்பினேன்னா நீ தோற்று போயிட்டேன்னா முழு இஸ்ரவேலும் அவன் காலு கீழே போய் நிற்கும். நான் ஒரு நாள் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அவன் சொல்கிறான், நீ தோற்று போவாய், அந்த சூழ்நிலையில் நீ நிற்க மாட்ட, அந்த சூழ்நிலையில் நீ ஜெயிக்க மாட்ட, நீ கோலியாத்துக்கு முன்பதாக தோற்று போவாய்ன்னு சொல்லி அவன் மேலே ஒரு எழுதினாலும் உங்களுக்கு தெரியுமா தாவீதை தேவன் உண்டாக்கும் பொழுதே கோலியாத்துடைய முடிவு தாவீது கையில் தான் சொல்லி என் ஆண்டவர் எழுதி வச்ச அந்த எழுத்தின்படியே 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 50வது வசனம் 51வது வசனம் சொல்லுகிறது. ஓ தேங்க்யூ. பட்டயம், அவன் கையில் பட்டயம் இல்லாதிருந்தோம். அல்லேலூயா. யுத்தத்துக்கு பட்டை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நான் சொல்ற முக்கியமான காரியம் உனக்கு இல்லைனாலும் என் கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான் ஜெயிப்பான், உன் குடும்பம் ஜெயிக்கும், உன் பிள்ளைக்கு அது கிடைக்கும். சொல்றது யார் தெரியுமா? ஜெயித்தவர் சொல்றாரு. சிலுவையில் வெற்றி சிறந்தவர் சொல்றாரு, என் பிள்ளை தோற்று போவான்னு ஒரு நாள் எந்த இடத்துல நான் எழுதி வைக்கல. என் பிள்ளை என்ன போலவே ஜெயிக்கணும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே எலியாவை குறித்து தேங்க்யூ. எசபேல் பேசுகிறா, சேலஞ்ச் பண்ணுறேன், நாளைக்கு இதே நேரத்தில் உன் ரத்தத்தை நாய் நக்குற மாதிரி பண்ணுறேன் பார். என்ன வார்த்தை. தேங்க்யூ. எனக்கெல்லாம் நாயினா ரொம்ப பயம், பக்கத்தில் வந்தாலே நான் ஓடியே போயிடுவேன். ஆனால் அவள் என்ன சொன்னான்னு, உன்னை கொன்று போட்டு உன் உடம்புலேருந்து வடியும் பார் ரத்தத்தை, அதை நாய் நக்குற மாதிரி, சுவரில் வடிகிற ரத்தத்தை நாய் நக்குற மாதிரி பண்ணுறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். அவள் எப்படியாப்பட்ட தெரியுமா? நினச்சதை செஞ்சு முடிக்கிறவன். அப்படியேப்பட்ட ஆவி இந்த எசபேலின் ஆவி. அவன் 18வது அதிகாரத்தில் அக்கினி இறங்கிட்டு 19வது அதிகாரத்தில் அழுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், எசபேலு நேற்று வந்தவன். அல்லேலூயா. மனுஷன் எப்படியாப்பட்டவன்? உங்களுக்கு விரோதமாக பேசுகிறான்ல, உங்களுக்கு எதிரடியாக ஒரு வல்லமை நிற்குது, அதெல்லாம் தேங்க்யூ, நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான். அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து உன்னை குறித்து எழுத வார்த்தைகள். இன்றைக்கி என்ன தேங்க்யூ, இன்றைக்கி நீ கீழே இருக்கிற, இன்றைக்கி உனக்கு வருமானம் இல்லை, இன்றைக்கி வேலை இல்லை, பிள்ளையோடைய வாழ்க்கையில் நன்மை இல்லைன்னு இது உருப்படாதுன்னு சொல்லி எழுதுகிற வார்த்தை. நான் சொல்கிறேன், ஓ தேங்க்யூ. மனுஷன் புல்லை போல் இருக்கிறவன், காலையில் முளைச்சி சாயந்தரத்தில் கதை முடிஞ்சிடும், புகையை போல மறைஞ்சு போகிறவன், அவன் சொன்னான்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறியே. இயேசுவின் நாமத்தினால வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் உன்னை குறித்து சொன்னது, உன்னை குறித்து எழுதுறது மாத்திரம்தான் நிலை நிற்கும். ஆமென்.
அவ சேலஞ்ச் பண்றாங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் உனக்கு இந்த சம்பவம் நடக்குதா இல்லையா பாருன்னு. நான் சொல்றேன் கர்த்தருடைய ஜனமே, அவ எலியா மீது எழுதின எழுத்து அல்ல, மாறாக என் தேவன் எலியாவை குறித்து என்ன தெரியுமா எழுதினாரு? நீ சாவே மாட்ட, நீ சாகவே மாட்ட, நீ மரணத்தையே காண மாட்ட. இப்படி ஒரு வார்த்தை காலையில் பலிபீடத்துலேருந்து வருது. எனக்கு தான் சுகர் வந்துருச்சே, எனக்கு தான் பிபி வந்துருச்சே, எனக்கு தான் கொலஸ்ட்ரால் வந்துருச்சே. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீ ரொம்ப நாள் இருப்ப. ஏன் தெரியுமா? வர்றதுக்கு முன்னாடி மானவாரியாக வாயில் போட்டுன்னு இருப்பேன். வந்ததுக்கப்புறம் பிரேக்கு, எல்லாத்துக்கும் பிரேக்கு. என்ன சக்கரை, என்ன சாப்பாடு, என்ன எல்லாம் பார்ப்போம். சில பேர் அப்படியே தராசு மாதிரி வீட்டில் வச்சுருக்குறாங்க. இது சாப்பிட்டா எவ்வளோ கலோரி ஏறுது அதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறேன், காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. என்னை குறித்த தானே திட்டம் அப்பா கையில் இருக்குது. அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும், அந்த காலம் நிறைவேற வரைக்கும் நான் கண்ணை மூட மாட்டேனே. சொல்லுங்களேன், கண்ணை மூட முடியாது. உன் மேலே மண்ணு போட்டு உன்னை மூட முடியாது. நீ கண்ணும் மூட மாட்டே, உன் மேலே மண்ணும் மூட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு குறித்திருக்கிறது இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. அது நிறைவேற வரைக்கும் யார் என்ன பேசினாலும் பயப்படவே பயப்படாத. தைரியமாக சொல்லு, என் கர்த்தர் என்னை குறித்து எழுதுனது, என்னை குறித்து எழுதுனது, என் சபையை குறித்து எழுதுனது. ஹல்லேலூயா. 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் கணவர் இறந்த போது எங்கள் சபையை குறித்து ரோட்டில் போகிறதெல்லாம் எழுதுச்சுங்க. அதாவது கையில் பேனா கிடச்சா போதும், ஐயோ கண்டபடி எழுதுவானுங்க. ஹல்லேலூயா. வாயில் இந்த நாக்கில் நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஐயோ, ஒரு ஆள் தலையில் எண்ணெய் இல்லை, பஞ்ச பரதேசினா அவங்கள போட்டு மென்று துப்பி எடுத்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இது எங்கள் சபையை இன்றைக்கி அண்ணன் பாஸ்டர் ஐயா சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் தேங்க்யூ, சபையை கர்த்தர் பரப்பி கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தருக்கு தான் மகிமை. இன்றைக்கும் எங்கள் சபையில் ஊழியக்காரங்க கிடையாது, அவரே நின்று ஊழியம் செய்கிறார், அவரே சபையை நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் அப்படி நடத்துகிற சபையை குறித்து தேங்க்யூ. எங்கள் பாஸ்டர் ஐயா, எங்கள் ஹஸ்பண்ட் இறந்த போது எல்லாரும் சொல்கிறாங்க, இனி இந்த சபை நடக்காது, இனி இந்த ஊழியம் நீக்காது, இனி இந்த குடும்பம், ஐயோ இந்த பிள்ளைகளை பாருங்களேன், சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண போகிறாங்க. இந்த அம்மா ஒரு தத்தி, இந்த அம்மா ஒரு முழுக்கு, நான் தான் அது ஒரு மக்கு. அது எப்படி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடும், அது எப்படி பிள்ளைங்களுக்கு உடுப்பு கொடுக்கும், அது எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கும், என்ன பண்ணுது பார்ப்போம். பாருங்களேன், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள், அக்கா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்கா, அண்ணா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நமக்கு வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்கும் பார். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், நான் வேதத்தை நம்புறவன், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை குறித்து எழுதப்பட்டது அன்னைக்கு எனக்கு தெரியல, அப்போ எனக்கு புரியல. ஐயோ, அவங்க சொன்னது போலவே நடந்துருமோ, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, ஆண்டவரே தங்கி என் சபையை, என் ஊழியத்தை எனக்கு நடத்துறதுக்கு எனக்கு உண்மையாகவே திராணி கிடையாது. அதெல்லாம் இப்போ பெரிய கிருபைங்க. 1000 பேர் நிற்கிற இடத்துல ஒத்தள நின்று யுத்தம் செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருந்தாலே 4 பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இல்லை? இன்றைக்கி சபையில் அவ்வளோ குடும்பங்கள், அவ்வளோ குடும்பத்துக்கும் தாயா கர்த்தர் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே எந்த கூடாரம் நிற்காதுன்னு சொல்லி தேங்க்யூ. விழுந்து போன தாவீதின் கூடாரம்னு பேர். என்ன பேர்? விழுந்து போன தாவீதின் கூடாரம் சொல்ல வேண்டியதுதானே? அது தாவீதின் கூடாரமா இருந்தது. தாவீது செத்த உடனே அதுவும் விழுந்து போச்சு அப்படின்ற நிலைமையில இருந்ததை என் கர்த்தர் சொல்லுகிறாரு. அதை எடுத்து நிறுத்த தாவீது இல்லாம இருக்கலாம், ஆனா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து திரும்ப எடுத்து நிறுத்த மீட்பர் உயிரோட இருக்கிறார். தாவீதின் தேவன் சாகல, தாவீது தான் செத்தாரு. தாவீதின் தேவன் சாகல, தாவீது தான் செத்தாரு. தாவீதுக்கு சொன்ன தேவனுடைய வார்த்தைகள் சாகவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கையில உனக்கு நான் சொன்னதை நிறைவேறத்துக்கு முன்பதாக நீ மரிப்பது இல்லை. எலியாவுக்கு சாவே இல்லைங்க. ஆனா எசபேல் சொல்ற, நாளைக்கு நேரத்தில் நீ செத்து போயிடுவ. நான் சொல்றேன், எது நின்னுச்சு? எது நடந்தது? ஆமா, அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? நீ நம்பு, நீ சூழ்நிலையை நம்பிராத, மனுஷ வார்த்தையெல்லாம் பெருசாக எடுக்காத. எல்லாத்தையும் மாற்றுகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகளை சொல்லுது, வாசனம் விருத்தி அடைந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டது. நம்ம மேற்கொள்ளணும்.
இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட செருபாபேலுக்கு முன்பதாக சின்ன பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு கர்த்தர் உனக்கு பெரிய கிருபை கொடுத்து வச்சிருக்கிறாரோ, எந்த அளவுக்கு தேவன் ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரோ, அந்த அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனை தான், பெரிய பெரிய பர்வதம் போல காரியங்கள் தான் நமக்கு விரோதமாக நிற்கும். ஆனால் அந்த செருபாபேலை உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆலையிலே ஆண்டவர் அவனை குறித்து எழுதி வச்சு எழுத்தின தெரியுமா? பெரிய பர்வதமே உனக்கு முன்பதாக நின்னாலும், அபிஷேகம் பண்ணப்பட்ட செருபாபேலு, நான் தெரிந்து கொண்ட செருபாபேலு, என் ஊழியக்காரனாகிய செருபாபேலு, நீ நிக்கிற வரைக்கும் தான் அது பெரிய பர்வதம். நீ நின்னு பாரு. அதை குறித்து நான் எழுதுன என்ன தெரியுமா? உன் காலின் கீழே அது சமபூமியாகும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சமபூமி ஆகும். இன்னைக்கு எதை பார்த்து பயப்படுற? எந்த பிரச்சனை பெருசு பெருசுங்கிற? நான் சொல்றேன், 17 வயசு வாலிபன், அவன் கோலியாத்தை பார்க்கல, கோலியாத்தோட உயரத்தை பார்க்கல, கோலியாத்தோடைய ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்க்கல. மாறாக தேங்க்யூ, என்னை குறித்து என் தேவன் ஒரு நாள் தோற்று போனவன் எழுதியிருக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? தோற்று போனவன் எழுதுறதுக்கு எதுக்கு உன்னை தேடி வரணும்? நீ தோற்று போகிற ஆள், நீ ஃபெயிலியரான ஆள், நீ ஒன்றுத்துக்கு உதவாத ஆள். அதெல்லாம் நம்ம வீட்டில் நம்மளை பற்றி பேசினது. எங்கள் வீட்டிலலாம் என்னை பற்றி பேசின ஒரு வார்த்தை, இது உதவாது, இது வேஸ்ட்டு பீஸ். என்ன பீஸு? இது ஒரு டம்மி பீஸு. என்ன பீஸு? என்ன இப்படி இருக்கிறீங்க? வேஸ்ட்டு பீஸு. இது எதுக்கு தான் இருக்குதோ தெரியல. ஒரு பொண்ணு கொஞ்சம் 10th படித்து பாஸ் பண்ணிட்டா, ஆனால் பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணிட்டான். அது எங்களுக்கு தெரியாது. அந்த அப்பாட்ட போய் கேட்டோம், மக பாஸ் பண்ணிட்டால, ரொம்ப சந்தோஷம் பிரதர். எங்கள் சர்ச்சு பிரதர் தான். அவர்கிட்ட சொல்கிறோம், இப்போ பாஸ் பண்ணது சந்தோஷமா இல்லையா? பிள்ளை பாஸ் பண்ணிருச்சு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ பிள்ளை பாஸ் பண்ணிட்டால. ஏன்னா அவளுக்கு சில பலவீனங்கள் இருந்தது, அந்த பலவீனத்துலேயும் பிள்ளை பாஸ் பண்ணிட்டான். அப்போ எவ்வளோ சந்தோஷம். அந்த அப்பாட்ட போய் சொல்கிறோம், இந்த மாதிரி பிள்ளை பாஸ் பண்ணிட்டால, ரொம்ப சந்தோஷம். என்ன பாஸ்டர் சந்தோஷம்? தண்டக்கருமாந்திரம் எல்லாம் பார்டர் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிக்கிட்டு. தண்டக்கருமாந்திரமா? யார்? 10 மாதம் பெற்றெடுத்து தாளாட்டி சீராட்டி படித்தது. ஒரு காரியம் சரியில்லை, ஒரு காரியம் குறைவு அப்படின்னு ஒன்று அந்த வார்த்தை எப்படி வருது பாருங்களேன். உண்மையாக ரொம்ப கஷ்டமாயிருச்சு இல்லை? ஆனால் என் பிள்ளைகளை குறித்து இன்றைக்கி சொல்லுங்கள், என் பிள்ளை இன்றைக்கி சரியில்லை, என் பிள்ளைக்கு எதுவுமே நடக்கலை, எல்லாம் தடையில், எல்லாம் ஒரு மாதிரி சிறை இருப்பில், அதோடைய நன்மையெல்லாம் சிறை பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என் பிள்ளைகளை குறித்து என் தகப்பன் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு நாள் தப்பாக எழுதியிருக்கவே மாட்டார். ஆமென். காலம் நிறைவேறும் போது என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிறது மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. என் சபைக்கு செஞ்சது மகிமைங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் கடனில் தான் அந்த ஊழியத்தை நாங்கள் எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், கோடிக்கணக்கில் கொடுத்து 2 ஃப்ளோரை கட்ட வச்சு அநேக ஊழியங்களை தங்கி இன்னைக்கு நிற்க மூச்சு விட நேரம் இல்லை. தட்டில் போட்ட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஓட பண்ணியிருக்கிறார். சபையை நிரம்ப இருக்கிறார். கொண்டு போகிற இடத்துலலாம் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை. நான் சொல்கிறேன், சபையை குறித்து ஒரு ஊழியத்தை குறித்து எழுதப்பட்ட எழுத்தே அவ்வளோ வல்லமையாக இருக்குமானால், சபைக்குள்ளே இருக்கிற உன் வாழ்க்கை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் 1000வது தலைமுறைகளை குறித்து என் தேவன் எழுதுறது எவ்வளவு பெருசு. கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே ஆனாலும், நீ சின்ன ஆளாக இருந்தாலும் அந்த பர்வதம் உன் காலுக்கு கீழே தான். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எதுவுமே உன் தலைக்கு மேலே ஏறி போக பண்ண மாட்டார். சில சூழ்நிலையில் மனுஷ வார்த்தை கேட்டு நான் கூட அழுதுருக்கிறேன். ஐயோ என்னை எடுத்துருங்கப்பா, என்னை எடுத்துருங்கப்பா, இதுக்கு மேலெல்லாம் என்னால் இருக்க முடியாது. இந்த இழப்புக்கு பிற்பாடு நான் உயிரோடு இருக்கணுமா? நான் செத்துட்டா நல்லா இருக்கும். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? நம்மளாம் சொல்லியிருக்கோம், சொல்லாமல் இல்லை. நான் செத்துட்டா நல்லா இருக்கும், நான் செத்துட்டா நல்லா இருக்கும். நீ வாழணும். உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய மகிமையான திட்டத்தை வச்சிருக்கிறார். நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒன்று அதை ஆண்டவர் செய்யவே இல்லை. என்னது இது? நான் செத்தா நல்லா இருக்கும். அந்த ஜெபத்தை கேட்டாரா? அல்லேலூயா. இயேசு நாமத்தில் நான் சொல்லுகிறேன், யாருக்கும் வராத பலகீனங்கள் நமக்கு தான் தெரியும். இந்தந்த இடத்துல எப்படியாப்பட்ட வேதனைகள், எவ்வளோ வலிகள். ஆனாலும் நிற்கிறல்ல, ஆனாலும் தேங்க்யூ, உன்னை கொண்டு செய்யணுங்கிறத ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை நான் சொல்லுகிறேன், எவ்வளவு விரோதமான காரியங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, இப்பொழுது உனக்கு புரிய மாட்டேங்குது, இப்போ உனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் நாள் வரும் தேங்க்யூ, என்னை சகல நன்மைக்கு ஏதுவாக தான் என் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆமென், ஆமென்.
யோபுக்கு தெரியுங்க, யோபுக்கு தெரியும் அந்தவர் கொடுத்தவர் அவர் தான், இன்னைக்கு எடுத்தவர் அவர் தான், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி போயிட்டே இருந்தான். நாள் வந்தது, எடுத்தவர் திரும்ப கொடுத்தாரு, 2 மடங்கு கொண்டு வந்து வச்சாரு. கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் குடும்பத்தை தொடங்கினேன். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு, அடுத்த வேளை என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த நிலைமை பலிபீடத்தில் எதையும் மிகைப்படுத்தி சொல்ல முடியாது, பொய்யாவும் சொல்ல முடியாது. இதுதான் நடந்தது, இதுதான் உண்மை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன்? உடனே போய் அழுவேன். இதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் என்னை எடுத்துருங்க. ஏன்னா நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, என் பிள்ளைக்கு பசிக்குது, என் பிள்ளைக்கு தாகம் எடுக்குதுலாம் எனக்கு அது தெரியாது. அவ்வளோதான். செத்துட்டா அந்த மனுஷனுக்கு அதுக்கப்புறம் கண்ணீரோ கவலையோ துக்கமோ வெக்கமோ அவமானமோ எதுவுமே இல்லை. செத்து போன பணத்து மேலே காரி துப்பினா கூட ஒன்றும் குறைக்காது, சூடு சொரணம் எதுவுமே இருக்காது. அந்த நிலைக்கு என்னை கொண்டு போங்க கெஞ்சி கேட்டவளை, சாவு விரும்பினவளை என் கர்த்தர் தேங்க்யூ வார்த்தையை அனுப்பி கொடுத்து, சாவுன்னு உன் முடிவில் எழுதலை, சவால்கள் நீ ஜெயிக்கணும்னு உன் முடிவில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். வாழ்க்கையில் எழுதின தேவனுடைய எழுத்துக்கள் அப்படியே நிறைவேறி இருக்கு, அப்படியே நிறைவேற இருக்கு. நான் சொல்றேன், யாரோ ஒருத்திக்கு ஏதோ ஒரு தங்கி பலவீனமான இழப்புல இருந்த எனக்கு ஆண்டவர் செய்வாரானால், இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க வார்த்தை தான்ப்பா, உங்க வார்த்தை தான்ப்பா, சாக கிடந்த என்ன பிழைத்திருன்னு பார்த்து சொன்ன அந்த வார்த்தை தான்ப்பா, ரத்தத்தில் விழுந்து கிடந்த என்ன பார்த்து பிழைத்திருன்னு சொன்ன அந்த வார்த்தை தான்ப்பா, வெறுமையில இருந்த என்ன தேங்க்யூ நான் நிறைவா இருப்பேன், நான் போதுமானவராக இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான்ப்பா, தனிமையில இருந்த எனக்கு நான் உனக்கு துணையா நிற்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான்ப்பா இன்னைக்கு எனக்கு பலனா இருக்கிற சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல 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 இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உன் கண்களை திறப்பாரானால் விரோதமாய் எதிரடையாய் இருக்கிற அத்தனை வல்லமைகளை கர்த்தர் குலைத்து போட்டு அவர் எழுதினது, அவர் ஏற்கனவே உன்னை குறித்து தீர்மானம் பண்ணது. தேங்க்யூ. ஏசாயா 14:27 சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயம் பண்ணியிருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்க கூடும்? சேனைகளின் கர்த்தர் உன்னை குறித்து சொல்லப்பட்டது நிச்சயம் நடக்குங்க, நடக்கணுன்றதுக்காக சொன்னார். என்ன வார்த்தை இந்த ஆண்டு இல்லை, இதிலும் பெரிதானவங்களே என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்குமா, நீ ஒன்றும் இல்லாத ஆள்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இப்போ இருக்கிறதுகள் தேன் திஸ். அந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இப்போ இருக்குது இல்லை, இப்போ இருக்கிறதில்ல, இந்த நிலைமை காட்டில் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. ஹல்லேலூயா. நீ பின்னின திராட்சரசம் தெரியுமா? நீ காலியாக போகிற திராட்சரசம் இல்லை, நீ குறைவுபடுற திராட்சரசம் இல்லை, நீ பின்னின திராட்சரசம். எப்படி தெரியுமா? முடிய போதும்னு நினைக்கும் போது திடீர்னு பொங்குவார். ஆண்டவர் சொல்றார், என்ன டேஸ்ட், என்ன உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிட்டுன்ற வாழ்க்கையை கர்த்தர் கையில் எடுக்கிறார். அந்த பாத்திரத்தில் திராட்சரசம் குறைஞ்சிருச்சு, காலி ஆக போகுது. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் சாரிபாத்து விதவை வீட்டில் ஒரு படி மாவு, கலசத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் தான். அதை எடுத்துட்டா அடுத்த வேளை சாப்பாடு இல்லை. அதனால அவங்க குடும்பம் என்ன தீர்மானம் பண்ணிருச்சுன்னா, இருக்கிறத எடுத்துருவோம். இப்போ அந்த கண்டிஷனில் வந்திருக்கிறீங்களா? இருக்கிறத எடுத்துருவோம். எடுத்துட்டு மாவு பிசைஞ்சு, எது அந்த மாவையும் அந்த எண்ணெயும் போட்டு பிசைஞ்சு தேங்க்யூ ஒரு ரொட்டி சுட்டு, ஒரு பாதி நான் பாதி, யாரு அம்மாவும் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். சாப்பிட்டுட்டு செத்துடலாம். ஏன் அது யாருக்கா கொடுத்துட்டு சாவ போகிறது முடிவு பண்ணிட்டு, அது என்ன அப்படி ஒரு பிரதிஷ்டை? சாப்பிட்டுட்டு சாவோம். கடைசியாக என்ன ஆசை? எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் பிலால்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் சிலதுக்கெல்லாம் சொல்லுங்கள். அந்த பிலாலில் போய் பிரியாணி சாப்பிட்ணும். அதுக்கு ஏற்கனவே உடம்புல என்னென்னவோ பிரச்சனை இருக்குது. அது சொல்ல, சாப்பிட்டு செத்து போகிறேன் சிஸ்டர். நீ சாப்பிட்டு நீ சாக மாட்டேன், எங்களை சாவடிச்சிரு. ஏசு நாமத்தில் சில பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த ஒரு பொடி தான் மாவு இருக்குது, அந்த கலசத்தில் 1 ஸ்பூன் தான் எண்ணெய் இருக்குது, 1 கரண்டி தான் எண்ணெய் இருக்குது. அது தெரிஞ்சு தான் எங்கேயோ தொங்கிட்டு இருந்தேன். எங்கேயோ இருக்கிறாருங்க எலியா. அவர் எங்கே தெரியுமா இருக்கார்? கேரி தாற்றங்கரையில் நல்லா காலையிலையும் மத்தியானமும் பரோட்டாவையும் சிக்கன் கபாபையும் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கிறார். தண்ணியை குடிச்சிட்டு ஜம்முன்னு இருக்கார். அங்கே இருக்கிற மனுஷனை தட்டி எழுப்பிப்போம், என் பிள்ளை வீட்டில் இதெல்லாம் காலியாக போகுது, என் பிள்ளைக்கு சாவு, என் பிள்ளை சாவை தேடிட்டு இருக்கு, என் பிள்ளை உடஞ்சி அழுகுது, என் பிள்ளையுடைய வீட்டில் தேங்க்யூ நன்மைன்னு நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஓ தேங்க்யூ நிறைவு நான் எழுதி வச்சிருக்கிறேன், வெறுமையில் போகிறாங்க, அது காலியாக போகுது, அவள் அவ்வளோதான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டா. அதனால இப்போ நீ சும்மா இருக்காத, தட்டி எழுப்பி தேங்க்யூ சாரிபாத்துக்கு அனுப்புறாரு பாருங்க என் ஆண்டவர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சென்னையில எக்கச்சக்கமான ஊழியம் கர்த்தர் அறிவார். என்ன நிறுத்தி அணைக்காடுக்கு போயிரு. இந்த கிரேஸ் ஏஜி சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிரு. அங்கே ஒருத்தி இருக்கிறான், கடைசியாக கொஞ்சம் போல நம்பிக்கை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் ஆபத்தை மறுதளிக்காமல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ பார்த்ததில் ஒன்றும் இல்லை, பெரிய காரியங்களை, இதிலும் பெரிதானவைகளை நீ காணும்படி ஒரு திட்டத்தை உன் மேலே உன் வாழ்க்கையில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதன்படியே தான் பஞ்ச காலத்தில் உன்னை கர்த்தர் தற்காத்து. அல்லேலூயா. ஓ இடுப்பு, உனக்கு இடுப்பு செய்கிறவனை கர்த்தர் தேங்க்யூ தண்டிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை நான் சொல்லுகிறேன், யார் என்ன சொன்னாலும், யார் உனக்கு விரோதமாக என்ன பண்ணாலும் அப்படியே திருப்பி அனுப்பப்படும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அது நடக்கும். எழுந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் போல எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகத்தில் தேங்க்யூ, ஆமான்னு ஒருத்தன் எழும்பினான். அவன் என்ன பண்ணான்னா, மொர்தகாய் தான் அவனுக்கு சல்யூட் அடிக்கல, மொர்தகாய் தான் அவனை கனப்படுத்தல. அதுக்கு மொர்தகாய் டீல் பண்ணியிருக்கலாம். அவன் சொல்கிறான், அவன் முழு யூத குலத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தெய்வ ஜனத்துக்கு விரோதமாக ஒரு திட்டத்தை போட்டான். அவன் தேங்க்யூ எப்போ திட்டத்தை போட்டானா, அவன் பிறந்து அவனுக்கு ஒரு 40 வயசு 50 வயசு அப்போ தான் திட்டம் போடுறான். ஆனால் அவன் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, அவனுக்கு ஒரு சந்ததி உருவாகிறதுக்கு முன்பதாகவே மொர்தகாயை குறித்து, எஸ்தரை குறித்து, அல்ல யூத ஜனங்களை குறித்து தேவன் பரலோகத்திலே எழுதின எழுத்து என்ன தெரியுமா? தேங்க்யூ, சத்துரு நிர்ணயித்த அதே நாளிலே சத்துரு தேங்க்யூ மேற்கொள்ளலாம், சத்துரு யூத ஜனங்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்த அதே நாளில் ஓ தேவ ஜனம் தங்கள் பகைஞரை மேற்கொண்டார்கள் என்று எழுதின அந்த வார்த்தையின்படியே நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே நான் சேலஞ்ச் பண்றேன். ஓ தேங்க்யூ. எந்த நாள், எந்த சம்பவம், எந்த வார்த்தை, எந்த காரியம் இன்னைக்கு உன்னை பயன்படுத்துது, இன்னைக்கு உன்னை கலங்க பண்ணுது, ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஓ தேங்க்யூ, அந்த விஷயத்துல உன் சத்துரு எதிர்பாராத ஒரு ஜெயத்தை நல்ல கரங்களை தட்டி, ஹல்லேலூயா, நான் உன் பேரில் எழுதி வச்சிருக்கிறேன், அதன்படியே நடக்கும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய், ஹல்லேலூயா, நமக்கு எதிரடையாய் இருக்கப்பட்ட எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து போட்டு அது இனி உன் நடுவில் இராதபடிக்கு, ஓ தேங்க்யூ, அதை எடுத்து ஆணியில் அடிச்சு சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தது உண்மையானா? என் ராஜா சொல்லுகிறாரு, இனி உனக்கு தோல்வி இல்லை, இனி உனக்கு கண்ணீர் அல்ல, இனி உனக்கு சாபம் இல்லை. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால நான் சொல்றேன், ஆண்டவர் சொன்னதை சொன்னபடி நின்று நிறைவேற்றுகிற வல்லமை உள்ள தேவன். அவர் தம்முடைய வார்த்தையில பிசங்காதவர், அவர் உண்மையில பிசங்க மாட்டார். ஹல்லேலூயா. எந்த ஆமான் யூத ஜனத்துக்கு விரோதமாய் நின்னானோ அதே ஆமான ஓ தேங்க்யூ, குறிக்கப்பட்ட அந்த நாளில் கர்த்தர் கதையை முடிச்சது உண்மையானா? இனி உன்னோட போராடின வல்லமைகளை, இனி உன்னோட போராடின அந்த காரியத்தை இனி தேடியும் காணாதிருப்பாய். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வழக்காடுகிற ஆவிகள், எரிச்சல் உள்ள ஆவிகள், யுத்தம் பண்ணுகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், ஓ போராடுகிற ஆவிகளை கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு பிராமிஸ் பண்றாரு. இந்த காலை வேளையில அவைகள் உனக்கு விரோதமா வந்தது உண்மைதான், ஆனா அவைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. காரணம் உன்னை குறித்து நான் ஏற்கனவே எழுதி வைத்த எழுத்துக்கள், உன்னை குறித்து ஏற்கனவே நான் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். தேங்க்யூ. உன்னை அழிக்க நினைக்கிற சத்துருக்கல்ல வாக்குத்தத்தம். நல்ல ஆவியில நிரம்பி இன்னையோட அந்த சாபம் ஒழியுதுன்னு சொல்லு. ஓ தேங்க்யூ. இன்னையோட அந்த போராடின வல்லமைகள் என்னை விட்டு ஒழியுதுன்னு சொல்லு. நீ எதை அறிக்கை செய்கிறியோ அதை கர்த்தர் இப்ப செய்றார். நீ தோற்று போக பிறந்தவள் அல்ல, நீ தோற்று போக பிறந்தவன் அல்ல, நீ ஜெயிக்க பிறந்த ஆளு, நீ மேற்கொள்ள பிறந்த ஆளு. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமான் உனக்கு காலு கீழே தான், பெரிய பர்வதம் உன் காலு கீழே தான். எப்படிப்பட்ட கோலியாத்தோ இயேசுவின் நாமத்தினாலே தாவீதின் காலுக்கு கீழே தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் உன்னை குறித்து தவறாய் எழுதாத தேவன், ஒரு நாள் உன்னை குறித்து தவறாய் திட்ட போடாத தேவன் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை மாத்திரம் நிச்சயம் பண்ணிக்கோங்க, நான் ஜெயிக்க, என் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை இந்த பாதையில் நடத்திட்டு இருக்கிறார். இப்போ எனக்கு புரியல, இப்போ எனக்கு தெரியல ஏதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது?
நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் இன்னும் என் குடும்பத்தில் சாபம் மாறலை, ஏன் சரீரத்தில் இந்த வியாதி. பணம் இருக்கிறவங்களுக்கு வந்தால் பணம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்க, பணமும் இல்லை, நிற்க பலனும் இல்லை, எனக்கு போய் இந்த வியாதியா, நான் என்ன ஆண்டவரே பாவம் பண்ணேன். ஆண்டவர் சொல்றார், இந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாது. மரண படுக்கையே வந்தாலும் மரணத்தை நீ ஜெயிச்சிருவ, படுக்கையை நீ ஜெயிச்சிருவ. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கடனோட பல ஆண்டு போராடிட்டு இருக்கிறீங்க. கடன் பிரச்சனை, கடன்கிறது ஒரு பொல்லாத ஆவி. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற கடன் கொடுக்கிறவளாய் ஜாதிகளுக்கு அல்லேலூயா கடன் கொடுக்கும்படி கர்த்தர் வழிகளை திறக்கிறார், ஆசீர்வாதமான கதவுகளை திறக்கிறார். இனி நீ கடன் வாங்க மாட்ட, தீர்மானம் பண்ணு, தீர்மானம் பண்ணு. கடனாளியா இருக்கிறதுக்கு அவர் ஏங்க சிலுவையில் தேங்க்யூ மறிக்கணும். இயேசுவின் நாமத்தில் 30 லட்சம் ரூபாய் கடனை என் கத்தட்ட சொன்னேன், மனுஷங்கிட்ட போய் சொல்லலை. 30 லட்சம் ரூபாய் கடனை ஒரே ஆண்டு தான் ஆண்டருக்கு டைம் கொடுத்தேன். நான் ஒரே ஆண்டுக்குள்ள எனக்கு 30 லட்சம் ரூபாய் கடனை நீங்க அடைச்சு கொடுங்க. காரணம், பொன்னும் வெள்ளியும் அவருடையது, பூமியும் அது நிறைவும் உம்முடையது. இயேசுவின் நாமத்தினால அவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்மனரை நான் ஆராதிக்கும் போது, அவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்மனருக்கு நான் ஊழியம் செய்யும் போது, நான் போய் 10க்கோ 20க்கோ ஒரு மனுஷங்கிட்ட போய் கையேந்தி நின்று, இல்லை 10ஓ 20ஓ நான் ஒரு வட்டி கட்டிட்டு இருக்கிறது, அது உமக்கு மகிமையா, அது உமக்கு நல்ல சாட்சியா இருக்க முடியாது. நான் சொன்னேங்க, நான் ஆண்டுகிட்ட சவால் விட்டேன். அப்படிதான் இருக்கணும் உறவுல. இந்த வார்த்தைகள் உண்மையானால், இந்த வார்த்தை நீர் தான் என்னோட பேசுறது உண்மையானா, ஒரே ஆண்டு தான். ஆண்டருக்கு டைம் கொடுத்துருக்கிறியா? கொடுத்துப்பார். ஒரே ஆண்டு தான் எனக்கு 30 லட்சம் ரூபாய் கடன் நீங்கள் அடைச்சி கொடுக்கணும். யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன், யார் கதவையும் போய் தட்ட மாட்டேன், யாருக்கும் ஃபோன் கூட பண்ண மாட்டேன். உங்களால் இது முடியும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னால் அது முடியாது, என் திராணினால் அது முடியாது, ஆனால் நான் ஆராதிக்கிற என் தெய்வத்தால் எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு ஆண்டு காலம் டைம் கொடுத்தேன். ஒரு ஆண்டுக்கு 12 மாதம். என் கர்த்தர் 11ஆம் மாதத்துக்குள்ளரே 30 லட்சம் ரூபாய் கடனை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எந்த மனுஷனுடைய உதவியும் இல்லாதபடிக்கு கர்த்தரே அடைச்சு கொடுத்தார். அந்த தேங்க்யூ தேவன், அந்த தேவன் சொல்லுகிறார், உனக்கான நன்மை, தேங்க்யூ, உனக்கான ஆசீர்வாதம், உன் பிள்ளைக்கான மேன்மை பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இப்ப வருது, இப்ப வருது. ரிசீவ் இட் நவ, ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். பூமியிலிருந்து அல்ல, கீழிடத்துல இருந்து அல்ல, மனுஷகிட்ட இருந்து அல்ல, மாறாக நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதில் யாதொரு வேற்றுமையிலும் இல்லை. உனக்கு தான் செய்வேன், உனக்கு செய்ய மாட்டேன் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. நம்புறல, கூப்பிடுறல, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்றல. உனக்கு 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 இப்போ 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 தெய்வீக சுகம், தெய்வீக சுகம். இப்பொழுது அந்த கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். நம்ப, இனி கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லு. நான் உண்மை ஆராதிக்கிறது உண்மையானா, நீர் எனக்கு தெய்வமானா, நான் ஏன் மனுஷங்கிட்ட போய் நிற்கணும், நான் ஏன் மனுஷன் முன்னாடி போயிட்டு ஆண்டவரே தைக்கு தலை குனியணும். இயேசுவின் நாமத்தினாலே பாதத்தை நம்பி இருக்கிறோம். வார்த்தையில நடத்துது, கிருபை என்னை தாங்குதுன்னும் போது என் கர்த்தர் ஒருவரே என்னை ஜெயாளியாய் அவர் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் எவ்வளோ வல்லமையுள்ள எழுத்துக்கள் தெரியுமா? நான் சொல்கிறேன், அவருடைய எழுத்துக்கள் என் வாழ்க்கையில் ப்ராசஸ் நிறைவேறிட்டு இருக்கு. நிறைவேறி முடிக்கும் பொழுது மிகப்பெரிய மகிமை, கர்த்தரின் மகிமை உண்மையில் காணப்படும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நிறுத்துவார். கையை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா.